ஹாய் விவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் a combination of position and momentum space is known as phase அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு சிஸ்டமோட பொசிஷன் அண்ட் மொமெண்டம் சொல்கிறது தான் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, இந்த ஸ்பேஸ் ஹாஸ் 6 டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் எத்தனை டைமென்ஷன் அப்படின்னா 6 டைமென்ஷன். அதில் 3 பொசிஷன் கோஆர்டினேட்ஸ் அண்ட் 3 மொமெண்டம் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? The position of the particle in space is specified as a point with a 6 coordinates. ஸோ என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஸ்பேஸில் ஒரு பார்ட்டிக்கல் எடுத்தோம் அப்படின்னா அதோட கோஆர்டினேட்ஸ் என்னவாக இருக்கும், நமக்கு எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு இருக்கும். இது பொசிஷன் கோஆர்டினேட்ஸ். இதே மொமெண்டம் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு பிஎக்ஸ் பிஒய் பிஇசட். ஸோ இதில் 3 ஆக மொத்தம் நமக்கு 6 டைமென்ஷன் இருக்குது. அதில் எக்ஸ்ஒய் இசட் அப்படிங்கிறது பொசிஷன் கோஆர்டினேட்ஸ், பிஎக்ஸ் பிஒய் பிஇசட் அப்படிங்கிறது மொமெண்டம் கோஆர்டினேட்ஸ். ஓகேங்களா? இதே ஸ்மால் எலமெண்ட்ஸ்க்கு ஸ்பேஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்பேஸில் டெல் டவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டி டவ் ஈக்குவல் டிஎக்ஸ், ஏன்னா ஸ்மால் அமௌண்ட் அப்படிங்கிறதுனால டிஎக்ஸ் டிஒய் dz and then dpx dpy dpz அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது என்னது, ஸ்மால் அமௌண்ட்டோட ஸ்பேஸை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், இதை ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபலோட ரிலேட் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும். ஸோ டெல் எக்ஸ் டாட் டெல் பி அப்ராக்சிமேட்லி டு எக்ஸ் கிராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹைசன்பர்க் என்ன சொல்லுதுன்னா, ஸோ ஒரே டைமில் நம்மளால் பொசிஷனையும் மொமெண்டத்தையும் நம்ம கால்குலேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபலோட மீனிங். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம இதுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், எக்ஸ் அதாவது பொசிஷன் கோஆர்டினேட்ஸ் எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு தெரியலையா? ஸோ அதை இதுக்கு ரிலேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், டிஎக்ஸ் dpx h and then dy dpy h. அதே மாதிரி dz dpz h. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் ஒன் ஸ்பேஸ் வால்யூம். ஸோ ஸ்பேஸ் வால்யூம் அப்படின்னா நமக்கு டி டவ் ஈக்குவல் ஆல்ரெடி நம்ம பார்த்ததான் என்னது, dx dy dz டாட் அது எல்லாமே மல்டிபிள் dpx dpy dpz அப்படிங்கிறது எவ்வளோ சொல்கிறாங்கன்னா h கியூப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வால்யூம் அப்படின்னா கியூப் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ ஸ்பேஸ் அப்படிங்கிறது h கியூப். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ ஸ்பேஸோட வால்யூம் எவ்வளோ அப்படின்னா h கியூப். இதோட யூனிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜூல் செகண்ட் cube அப்படின்னு சொல்கிறாங்க, ஜூல் செகண்ட் கியூப். நெக்ஸ்ட் ஒன் phase density rho. The number of space points per unit volume is called a space density. And then an element of volume is space is called a cell அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.